என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டே தீர வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் இன்று இரவு உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என்ன விஷயம் நடக்கப் போகிறது தெரியுமா? இன்றிரவு உன் இல்லத்திற்கு ஒரு ஆண் வரப்போகின்றார். அவர் வருவதோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டு கதவையும் தட்டப் போகின்றார். நிச்சயமாக கதவு திறக்கப்பட வேண்டும். அவர் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும். நாளை முழுக்க உன் இல்லத்திலிருந்து அவர் உனக்கு பல விஷயங்களில் முன்னிறுத்தி பல உதவிகளை செய்ய வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? என் குழந்தையே, உன்னை சுற்றி என்னவெல்லாமும் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்காக இந்த வராகி நான் வரக்கூடிய தருணம். யார் வந்தால் என்ன, நமக்கென்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி நீ எதையும் புலம்பிக் கொண்டிருக்காமல் உனக்காக இந்த தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் முன்னிறுத்த வேண்டும். உன்னை தேடி தேடி எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்றால் இனிமேல் இந்த வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உன் வாழ்க்கை அழகாக மாறப்போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இனி எதுவென்றாலும் நாம் இருக்கும் இந்த காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு உன் அம்மா உடன் வருவதை எல்லாம் அவ்வளவு எளிதில் நீ விட்டுவிடவும் முடியாதல்லவா? உன் தாயானவள் உன் மீது அன்பு கொண்டுதானே உன்னை தேடி வருகின்றேன். நீ நினைக்கலாம், அம்மா, அப்படியானால் இன்று இரவு யாராவது என் வீட்டு கதவை தட்டினால் நான் திறந்து விட்டால் அவர் திருடர்களாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம். இதுவெல்லாம் கதைக்கு ஆகாது என்று கூட சில பிள்ளைகள் நினைக்கலாம். எதையுமே முழுமையாக கேட்காமல் நீயாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீயாகவே ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது. நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானவை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணம் என்னவென்று தெரிந்தால்தான் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரம் உனக்கு என்னிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்று விதியாகும் பொழுது அதை யாரும் தடுக்க முடியாதல்லவா? இந்த வராகி உனக்கு ஒன்றை சொல்ல முன்வந்து விட்ட பிறகு யார் நினைத்தாலும் இதிலிருந்து பின்வாங்கிவிட முடியாதல்லவா? இதையெல்லாமும் நாமாக நின்று நமக்காக யோசிக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கான ஆச்சரியத்தை இந்த வாழ்க்கை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாம் என் பிள்ளை இனி யோசித்து மனம் கலங்காது. உன்னை எப்பொழுதும் நான் முன்னிலைப்படுத்துவேன். உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி எதிர்பாராத பல விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லித் தருகின்ற இந்த நேரம் நீ அத்தனையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மைகளாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை சூழ்ந்து நான் தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரெல்லாமோ நம்மை எதையெல்லாமோ சொல்லி காயப்படுத்தி இருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் தந்த காயங்களுக்கு மருந்தாக மாறப்போகிறது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கு வெற்றியும் இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவானாலும் ஏதுவானாலும் உன் முன்னால் உனக்காக உன் வராகி நான் நிற்பேன் என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஒவ்வொரு மாலை பொழுதிலும் அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான வார்த்தைகளை தந்திடும் நேரம் நீ எந்த இடத்திலும் உன் மனதை விட்டுவிடக்கூடாது. உனக்குள் தைரியம் இல்லையா, அல்லது உன்னால் எதையும் செய்யும் துணிச்சல் இல்லையா? ஒரு முறை உன் தாயின் கண்களை உற்று நோக்கிப்பார். இந்த வராகி கனிவோடு உன்னை நோக்குவதை என்னவென்று உற்று நோக்கிப்பார். நான் உனக்காக வருவதை என்னவென்று நீ சிந்தித்துப்பார். நான் உன்னை தேடி வரும் நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை சற்று நீ யோசித்துப்பார்.
கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளேயே ஒரு தைரியம் பிறக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்வழிப்படுத்த உன்னால் முடியும். எதையுமே தாண்டி உனக்குள் வெற்றி என்பது கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அந்த நல்லது நம் வாழ்க்கையில் நடப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நன்மை நம் வாழ்க்கையாக வேண்டும் என்பதில் நாம் எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன யோசிக்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கை மாறுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதிலிருந்து நிறைந்திருக்கிறாள் என்று உன்னால் உணர முடிகிறதா? மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நின்று இந்த வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வராகி உன் முன்னால் வந்து நின்றி உன்னை நான் மீட்டெடுக்க பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்த நேரம் அது. இப்பொழுது ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களையும் நீ சரியாக கவனத்தில் கொண்டு முழுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் பல மாற்றங்களும் பல ஆச்சரியங்களும் தொடர்ச்சியாகவே உன் வாழ்க்கையை உன் வசமாக்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் நான் உன்னை வலிமைப்படுத்துகிறேன். எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையிலும் நான் உனக்கு கை கொடுப்பேன் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இனிமேல் என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். உன்னை சுற்றிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுப்பதுதான் உனக்கான விஷயங்கள். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நான் இருந்து உன்னை ஆட்சி செய்யும் இந்த நேரம், நான் இருந்து உனக்கான வெற்றியை கொடுக்கும் இந்த நேரம், நீ எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கே உனக்கான உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கும் நேரம். இன்று நிச்சயமாக இரவானது உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக இருக்கும். இதை உன்னால் உணர முடியும். நீ நிச்சயமாக இதனை தெரிந்து கொள்வாய். ஆனால் சொன்னது போல வெளியில் சென்று கதவை திறக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதற்கு மாறாக நீ திறக்க வேண்டிய கதவு எங்கே இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய மனம் என்னும் கதவு, உன் நம்பிக்கை என்னும் கதவு. இதைத்தான் நீ இன்று இரவு திறக்க வேண்டும். அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அதை நீ சரியாக திறந்து வைக்க வேண்டும். சரியாக மணி 11:24 இன்று இரவு 11:24 அந்த நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கை என்னும் கதவை நீ இவரை நோக்கி திறந்து வைக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இவர் மீது இருக்க வேண்டும். இவர் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒருவர். உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவர். உனக்கு ஏற்பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்தாக நிற்கக்கூடிய ஒருவர். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் என்னவாக மாறுகிறது என்பதனை நினைத்து நீ பதறிக்கொண்டிருந்த நேரம், இனி உனக்கு தேவையான பல விஷயங்கள் உண்மையாகவும் உறுதியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டாம். உன்னோடு நான் வருகின்ற பொழுது நீ எதற்கும் கலங்கி பதறி நிற்க வேண்டாம். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதைக் கண்டு நிச்சயமாக நீயே மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கான ஒவ்வொரு நேரங்களையும் உன் வசமாக்கி கொடுப்பது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை உனக்கென்று நடத்தி உன்னை மேன்மைப்படுத்தும் இந்த வாழ்க்கையை இனிமேல் எப்பொழுதும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு நினைத்ததை எல்லாம் தரக்கூடிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டதல்லவா?
இந்த நேரம் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னாலும் நான் உன் தாய் என்பதனை உணர்ந்து எந்த நேரமும் உனக்கான விஷயங்களை என்னவென்று புரிந்து நீ நம்பிக்கையோடு மனநிறைவோடு எதையும் செய்யும் இந்த காலம் உனக்கு ஒருபோதும் உன்னை வாழ வைக்காது என்பதனை நான் சொல்லிக் கொடுத்திருப்பதை விட எந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடிய இந்த ஆண் இன்று நள்ளிரவில் உன் இல்லத்திற்குள் வந்து தங்கி இருப்பதோடு மட்டுமல்லாமல் நாளையும் அவர் உன்னுடைய வீட்டில்தான் தங்கி இருக்கப் போகின்றார். நாளையும் அவர் உன்னுடைய இல்லத்தில்தான் தங்கி இருந்து உனக்கான பல விஷயங்களை காண்பித்து கொண்டிருக்கப் போகிறார் என்பதனை நீ மறக்காதே. எதுவுமே நாம் நினைப்பது போல இல்லை என்று சொல்லி நீ புலம்புவாய் அல்லவா? எதுவுமே நாம் யோசித்தது போல இல்லை என்று சொல்லி நீ கலங்கி நிற்பாய் அல்லவா? இது போன்ற விஷயங்கள் இல்லாமுமே இதையெல்லாம் தாண்டி உனக்கு பல நம்பிக்கையை கொடுக்கும். இன்று இரவானது 11:24 சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது. உன் சங்கடங்களை தீர்க்க விநாயக பெருமான் உன் இல்லம் தேடி வருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இவர் உன் இல்லத்தை தேடி வரக்கூடிய இந்த நேரம் நீயும் உன் மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, அத்தனைக்குமே நாம் கவனமாகத்தான் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் நாம் நமக்காகத்தான் வாழ்கிறோம் என்பதனை உணர்ந்து இந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முடிவை தேடக்கூடிய விடியல் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களும் இனிமேல் உனக்கான மிகப்பெரிய புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் தாண்டியும் உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் மனநிறைவோடு உனக்கு கிடைக்கப் போகும் காலம் இது. இத்தனை முறை நீ எதையெல்லாம் யோசித்தாயோ, இத்தனை முறை நீ எதையெல்லாம் சிந்தித்தாயோ, அது எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கும் காலம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவின் அன்பு உனக்கு கிடைக்கும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அது தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு புரிதல் கிடைக்கட்டும். தெய்வம் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு நன்மைக்கும் இனி வரக்கூடிய வேதனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றவும் பல ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தெய்வம் இருப்பது எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை நடத்தித்தர என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான். உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைகொடுத்து தூக்கிவிட தெய்வம் வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இரவு உன்னுடைய நம்பிக்கை என்னும் மனக்கதவை திறந்துவை. நிச்சயமாக விநாயக பெருமானினுடைய அருளாசிகள் அங்கு நிறைந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. சரியாக 11:24 நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் விநாயக பெருமானினுடைய வருகை இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். நீ வேறு கதவை திறந்து வைத்து பார்த்து கொண்டிருக்காது. என் பிள்ளையே, உன்னுடைய மனக்கதவைத்தான் உன் தாயானவள் திறக்கச் சொல்கின்றேன். அவர் வந்து தங்கியிருந்து இன்று உன்னுடைய வீட்டில் செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நாளைய விடியலில் சாத்தியமாகும். நாளைய விடியலில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கானவற்றை நான் சொல்வது போல
ஓம் கணபதையே நமக என்று நீ விநாயக பெருமானினுடைய நாமத்தை சொன்னாலே போதும், அவருக்காக உன் மனக்கதவு திறந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த கதவை நீ திறந்து வைத்து அவரை வரவழைத்து விட்ட பிறகு பூஜைகளை செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். உன்னுடைய வீட்டில் தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான வெற்றியை அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன் வெற்றி விநாயக பெருமானினுடைய கைகளில் நிறைவாக நிறைந்திருக்கிறது. அதனை உனக்கு கொடுக்க அவர் தயாராகிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அதே நம்பிக்கையோடும் அதே நன்றியோடும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. சரியான வெற்றி கொண்டு நீ எல்லாவற்றையும் மாற்றி விடுவாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது. முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதனை நான் அறிவேன். அதுபோலத்தான் நீயும் ஒவ்வொன்றையும் சாதிக்க பழகு. தேவையில்லாமல் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை கலங்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னாலும் நான் வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கே அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காதிரு. நாளைய விடியல் என்பது விநாயக பெருமானினுடைய அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் பல உச்சகட்டத்தை நடத்தி கொடுக்கும் இரவு என்பதனை மறந்து விடாதே. இனி நான் இருக்கும் காலம் உனக்கு வெற்றியின் காலம். எப்பொழுதும் இந்த வராகி உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் விநாயக பெருமானை முதலில் உன் இல்லத்திற்குள் அழைத்து வந்திருக்கின்றேன். அவரினுடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டால் போதும். வேறெதை நினைத்தும் என் குழந்தை இனிமேல் நீ வருந்த மாட்டாய். வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். என்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.